நேற்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசும்பொழுது சீமான் மற்றும் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த சந்திப்பு அது ஒரு சோஃபாவில் உட்காந்து பேசியிருப்பாங்க. பக்கத்திலேயே வைகோவும் இருப்பார். அப்போ வைகோ கூட முன்னாடி அதை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். வைகோ யாருனாக்கா உங்களுக்கே தெரியும். அந்த கோபால்சாமி வந்து ரொம்ப தொழில் நேர்த்தி உடைய ஒரு நபர். நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு கூட்டணி இருக்குது அப்படின்னாக்கா அந்த கூட்டணிக்குள்ளே அல்லது அந்த கட்சியில் கூட்டணியாக போய் சேர்ந்து அந்த கட்சியவே காலி பண்ணிவிட்டு அங்கே உள்ள கூட்டணிகளை பூரா எதிரில் உள்ள வரிசையில் அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக யார் இருக்காங்களோ அல்லது பிஜேபி ப்ராக்சி வர்ஷன் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த கூட்டணி கட்சிகளை முழுக்க சேர்த்து விட்டு கடைசியாக எல்லாரும் போயிட்டாங்கனாலும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துருவாப்புல. அப்படியாக ஒரு தொழில் நேர்த்தி உடையவர் தான் நம்ம கோபால்சாமி அவர்கள். இதே மாதிரி முன்னாடி மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்தாங்க. அப்போ பேராதரவு பெற்றது மக்கள் இடையில. என்னடா அது இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கடைசியாக கோபால்சாமி நுழைஞ்சாப்புல ஒட்டுமொத்தமாக கூட்டணியை காலி பண்ணி விட்டு அதை எல்லாரையும் வெளியேற்றி விட்டு கடைசியாக அப்புறம் செக் பண்ணிவிட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு நல்லா தொடச்சிக்கிட்டு மாப்பெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அந்த கூட்டணி விட்டு நகர்ந்தாப்புல. அப்படியேப்பட்ட ரொம்ப தொழில் நேர்த்தி உடையவர். அப்படியாப்பட்ட தொழில் நேர்த்தி உடையவர் தான் திமுக கூட்டணியில் போனாப்புல ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியும் கொண்டு போய் சேர்த்து விட்டு கடைசியாக மாப்புலாம் போட்டு தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் வெளில வந்தாப்புல. அந்த கோபால்சாமி தான் இந்த பிரச்சனையை முதல்ல இந்த தூபத்தை தூக்கி போட்டது. இப்போ அந்த தூபத்தில் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நல்லா மேலே அந்த இதெல்லாம் போட்டு இன்னும் தூபத்தை வந்து நெருப்பாக்குற வேலையை நேற்று பேசின மீட்டிங்கில் பேசியிருக்காரு. சீமானும் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பாருங்க எப்படி கொஞ்சம் குழாவி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த சீமான் யாருன்னாக்கா முன்னாடி கலைஞர் அவர்களை ஒருமையில் பேசி ரொம்ப ஆபாசமாக பேசினவர். அவர் கூட கொஞ்சம் குழாவி சீமானை பொதுத்துவான ஒரு இடைத்தேர்தலில் வந்து பொது வேட்பாளராக போட போகிறாங்க அப்படிங்கிற அந்த கான்ஸ்பிரசி தியரியையும் அதான் நான் அப்போவே சொன்னேன். அண்ணன் இந்த சவுக்கு சங்கர் முதல்ல பழக்கத்தை கட் பண்ணுனேன் அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன். இந்த ஏதோ ஒரு சேனலில் கூப்பிட்டு நம்ம தலைவர்களோட உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ சில பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பது அப்படின்னு நிகழ்ச்சியை வடிவமைச்சிருந்தாங்க. அதில் பார்த்தோம்னாக்கா அந்த சவுக்கு சங்கர் திடீர்னு உள்ளே விட்டாங்க நம்ம விசிகாரவங்க. அப்போவே நான் சொன்னேன் அந்த சவுக்கு சங்கர் சமூகத்தை வச்சுக்காதுன்னு சொன்னால் இன்னும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்டில் இருக்காரு போட்டு இருக்க தலைவர் இந்த கான்ஸ்பிரசி தேர்தலாம் இது பேசி வச்சிருக்காரு. அப்போ இதோட சேர்த்து வேறு என்னென்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இனி யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சிதான் என்கிற பெரும் கதவு பெரும் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முரட்டத்தனமான ஒரு வாசல் வந்து தாவேக வந்து திறந்து விட்டுருச்சு. அந்த வாசல் என்னன்னா இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலுமே கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதாவது கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற நிலைமை தான் இதுக்கப்புறம் நிலவும். இதை வந்து திறந்து வச்சு கதவை யாருனாக்கா தாவேக்கா. ஏன்னாக்கா அந்த கதவுக்குள்ள பூட்டுக்குள்ள சாவி அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அந்த சாவியை கொண்டாந்து திறந்து விட்டாங்க அவங்க அப்படின்னு தலைவர் சொல்றாரு. இதே தலைவர் தான் புதிய தலைமுறையில் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஜேர்னலிஸ்ட், பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட், நம்பர் 1 ஜேர்னலிஸ்ட் தான் தமிழ்நாட்டில் பெரிய ஜேர்னலிஸ்டாக அறியப்படுகிற எல்லா நபர்களும் ஆப்போசிட்டில் உட்காந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த பக்கம் நம்ம எழுச்சி தமிழர், அப்புறம் ஐயா இவர் வீரபாண்டியன் ஐயா அவர்கள், அப்புறம் ஐயா பே சண்முகம் அவர்கள் இவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இப்போ இவங்ககிட்ட கேள்வியை ஷூட் பண்ணுறது. அப்போ அந்த கூட்டணியிலேருந்து வெளில போனாங்களா அப்போ நிறைய அதிருப்தி இருந்துச்சு இல்லையா? அந்த அதிருப்தியை ஒட்டி மக்கள் என்னென்ன கேள்வி கேட்க நினைக்கிறாங்க அல்லது இந்த கட்சிகளின் மீது மக்களுக்கு என்ன பொதுவான பார்வை இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத கேள்வியை எழுப்புறது. அதுக்கு எழுச்சி தமிழரோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோ பதில் சொல்கிறது அப்படிங்கிறத நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் இந்த கூட்டணி குறித்த ஒரு கேள்வியும் வருது. அந்த கேள்விக்கு தலைவர் என்ன பதில் சொல்லியிருக்காருங்கிறது நீங்களே பாருங்க. எப்படி வந்து 107 சீட்டு வந்து விஜய்க்கு மேண்டேட், பீப்புள்ஸ் மேண்டேட்டோ அந்த மாதிரி அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற சீட்டு அதுவும் பீப்புள்ஸ் மேண்டேட் தானே. அவருக்கு எதிராக இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்களே. அவர் ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாக்க அவர் ஆட்சி அமைக்கணும்னா ஒட்டுமொத்தம் 120 இடத்த கொடுத்துருப்பாங்களே தமிழ்நாட்டு மக்கள். ஸோ ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டாக தலைவரே முன்னாடி புதிய தலைமுறையில் இப்போ உட்காந்து பேசுனது இது. அப்போ தாவேகாவுக்கு 108 தான் கிடச்சிருக்கு. அதில் ஒன்று அவங்க ரிசைன் பண்ணணும். அப்போ 107, 107லையும் ஒன்று வந்து சபாநாயகராக போயிடுவார். அப்போ 106 தான் இருக்கும். அப்போ 106நாக்க 118 தேவை. அப்போ 106ல் 118 எத்தனை தேவைனாங்க 12 தேவை. 12 தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்மகிட்ட அவங்க கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. ஒருவேளை 118 119 அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னாங்க நம்மகிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ விசிக்கு அவனுடைய ஆதரவோ, சிபிஐயோட ஆதரவோ, எம்மோட ஆதரவோ, ஐயுஎம்எல் ஆதரவோ அல்லது மன்னாருடைய காமராஜ் அவருடைய ஆதரவோ அவங்களுக்கு தேவையப்பட்டிருக்காது. அப்போ அவங்களே 118 119 வந்திருந்தாக்கா அந்த அமைச்சரவையில் அவங்கள வச்சு எனக்கு அவங்களுக்கு தேவையே ஏற்படாது. தேவை ஏற்பட்ட வாசி தான் அவங்க இந்த கூட்டணி கட்சிகளை ஜெயிச்ச கட்சிகள்கிட்ட, அதாவது திமுக கூட்டணிலேருந்து ஜெயிச்ச கட்சிகள்கிட்ட அவங்க வந்து கேட்குறாங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அல்லது வாங்க
அமைச்சரோட நாங்கள் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவங்க போய் சேர்றாங்களே தவிர, அப்போ அந்த 108 118 119ங்கிறத அவங்க அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நம்ம கூட்டணிக்கு வந்தாங்களே தவிர, அவங்களே இதை எடுத்திருந்தாங்கன்னா வந்திருக்கோம்னா வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத தலைவர்களும் சொல்கிறார். அப்போ ஒருவேளை 118 119 எடுத்திருந்தாக்கா இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அப்புறம் அந்த கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி, அல்லது பாருங்க விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் தலித்துகளுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறதோ, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியை கூப்பிட்டு நீங்கள் ஆதரவு வாங்கன்னு கேட்குறதோ, ஐஎம்எலுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறதோ, காங்கிரஸுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறது கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு அவங்க தேவை ஏற்படலை. அப்போ 118 அட்டைன் பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் அவங்க வெளியிலேருந்து ஆதரவு தேவைங்கிற பட்சத்தில் தான் அமைச்சர் பதவி அப்படிங்கிறத ஒரு ஆசையை மூட்டத்துக்கு கொண்டாந்து வைக்கிறாங்க. ஏன்னாக்கா அப்படி இல்லைனாக்கா வரமாட்டாங்க. அவங்க இதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ அவங்க வரலன்னாக்கா ஏற்கனவே அதிமுக கிட்ட பேசி அதிமுக டிக்ளைன் பண்ணிருச்சு. எனக்கு அதிமுக வச்ச கோரிக்கை என்னன்னாக்கா இபிஎஸ் முதலமைச்சர்னு ஒரு அவங்க அவரோட கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ தாவேக்கா அதை ஏற்றுக்கல, விஜய் தான் முதல்வர் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. அதில் தான் அந்த பேச்சுவார்த்தை முறிஞ்சு போகுது. அப்போ திரும்பவும் அங்கே போக முடியாது. அப்போ திரும்ப அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னாக்கா அதிமுகவில் அங்கே உள்ள எம்எல்ஏக்களை தூக்கணும், குதிரை பேரம் பேசி தூக்கணும். குதிரை பேரம் பேசி தூக்குனாக்கா மாட்டிக்கிடுவாங்க. அப்போ மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா திரும்ப இந்த திமுக கூட்டணியில் உள்ளவங்களை தான் நீங்கள் கொண்டு போய் உட்கார வைக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா நாட்கள் ரொம்ப கம்மி, அங்கேருந்து 3 நாள் 4 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆட்சி அமைச்சு ஆகணும், இல்லைனா கவர்னர் ஆட்சி வந்துடும். இவ்வளவு சிக்கல்களுக்கு இடையில தான் அமைச்சர் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி வைக்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க ஆட்சி அமைக்கணும். அதனால தான் இவங்க அமைச்சர் பதவியை வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த கோரிக்கையே வந்திருக்காது. அப்போ எந்த ஆட்சி காலத்துலேயுமே இந்த தனியாக ஒரு கட்சி நின்று 108 109 வாங்கினா மட்டும்தான் இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத நடுவில் வைப்பாங்களே தவிர மற்ற எந்த காலகட்டத்திலும் வைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. தலைவர் ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி மக்களை குழப்புறாரு, அல்லது இந்த ஆசையை தூண்டி விடுறாரா, அல்லது நாம் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு அந்த மக்களை நம்ப வைக்கிறதுக்காக இதை பேசுகிறாரா? ஏன்னா புதிய தலைமுறையில் தெளிவாக அவரே சொல்லியிருக்காரு. திரும்ப அதுக்கு முரணாக இங்கே இப்படி ஒன்று சொல்கிறாருனாக்கா அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு புது யுகத்தில் தமிழ்நாடு அரசியல் அடியெடுத்து வைத்திருக்கிறது. உண்மைதான், பயங்கரமான புது யுகம் அது. அந்த புது யுகம் எது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. பயங்கரமான புது யுகமா இருக்கு. இதுல கொஞ்சம் புது யுகத்தை தான் காமிக்க முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைனாக்கா நான் ஒரு 10 மணி நேரம் அந்த புது யுகத்தையே காமிக்க முடியும்னால. கரண்ட் இல்லாததுனாலே ஒரு உசுறு பழி போனது, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல். இதெல்லாம் நம்ம உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே சென்னைக்குள்ளே நடக்குதுங்க. கரண்ட் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்க முடியாமல் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு உசுறு பழியாயிருச்சு. இதெல்லாம் பயங்கரமான அந்த புது யுகத்தில் தான் வருது. வெறும் 2 மாதத்தில் 10 ஆணவ படுகொலைகள். வேறு எந்த புது யுகத்தில் நமக்கு இது கிடைக்கும்? பாருங்க, அம்பேத்கர் சிலையை வைக்க விட மாட்டேங்கிறாங்க. விழுப்புரத்தில் வைக்கிறதுக்கு தலைவரே போனாப்புல. தலைவர் போயுமே பர்மிஷன் சொல்லி அப்படியே தலைவர் யூட்டன் போட்டு அப்படியே போனவர் இறங்கவே இல்லை. அப்படியே யூட்டன் போட்டு அப்படியே வந்துட்டார். பயங்கரமான புது யுகம் உள்ளது. அதே மாதிரி பர்மிஷன் வாங்கியும் வைக்க முடியல. பாருங்கள், நேற்றுன்னு நினைக்கிறேன், அங்கே எனக்கு அம்பேத்கரோட சிலை கால் மேலே கால் போட்டு அந்த சேரில் உட்காந்துருக்கிறது மாதிரியான ஒரு சிலை. அந்த சிலைக்கு அங்கே உள்ள ஜாதி வரியர்கள் எவ்வளவு கோவப்படுறாங்க, அதை பார்த்து எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்கள். அப்போ ஒரு சிலையே கால் மேலே கால் போட்டு உட்கார முடியாத அளவுக்கு, ஏன்னாக்கா ஒரு பட்டியல் சமூகம், அதனால் அவர் கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. அப்போ ஒரு சிலைக்கே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த சமூகத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனுஷனால் எப்படி சரிக்கு சமமாக கால் மேலே கால் போட்டு உட்கார முடியும் இந்த சமூகத்தில்? அப்போ எவ்வளவு ஜாதிய இழிவுகள் இங்கே இருக்குது. சோசியல் ஸ்டிக்மா தலைவர் பலமுறை சொல்லுவார். அதனால் இப்போ நடந்ததுனால பாருங்கள், தாவேக ஆட்சியில் அப்படின்லாம் நான் சொல்ல வரல, இது திமுக ஆட்சியிலே நடக்கும், இது அதிமுக ஆட்சியிலே நடக்கும். ஏன் விசிக ஆட்சி புரிந்தால், விசிக தலைமை பொறுப்பில் முதலமைச்சராக நமது தலைவர் எழுச்சி தமிழரே முதல்வர் ஆனாலும் இது நடக்கும். அங்கே வைக்க விட மாட்டாங்க. ஆனால் இதுவே திமுக ஆட்சியில் இந்த அம்பேத்கருடைய சிலை வைக்க முடியாமல் போச்சுனாக்கா, அப்போ இந்த விசிகாவை சார்ந்த தொண்டர்கள், விசிகாவை சார்ந்த சமூக வலைதள போராளிகள் இருக்காங்கல்ல, அவங்க என்னம்மா கூவி இருப்பாங்க, அவங்க என்னம்மா படுத்து புரண்டிருப்பாங்க, அவங்க என்னம்மா டபுள் சம்மர் அடிச்சிருப்பாங்க, அவங்க என்னம்மா கயிறு மேலே சைக்கிள் ஓட்டியிருப்பாங்க, அவங்க என்னம்மா மரணக்கிணறுல பைக் ஓட்டியிருப்பாங்க, அவங்க என்னமாக பயங்கரமாக தாண்டி குப்புற வளர்ந்து ஐயோ பாருங்கள் அப்படின்னு. அப்போ ஏன் நீங்கள் பேசுன நீங்கள்
இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப தாவேகா ஆட்சியில் நடந்தாக்கா அது தவறு இல்லையா? அப்ப தாவேகா ஆட்சியில அம்பேத்கருடைய சிலை கால் மேல கால் போட்டு பர்மிஷன் வாங்கியும், அனுமதி வாங்கியும், காவல்துறை அனுமதி, அரசு அனுமதி எல்லாம் பெற்றுமே கால் மேல கால் போட்டு உட்கார்ற அம்பேத்கர் சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னாக்கா அதை நம்ம மூடிட்டு இருந்துடணும். ஆனா அப்ப அம்பேத்கருக்கு ஏற்படுற இழிவு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கூடாது. அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படுகிற இழிவு, ஒரு இந்தியாவினுடைய தலைவருக்கே ஏற்படுகிற இழிவு அப்படிலாம் நம்ம பேச மாட்டோம். எனக்கு அது தாவேகா ஆட்சி. என்னமா டான்ஸ் ஆடுறாரு, அதை விடுங்க சார், அம்பேத்கர் சிலை இது அதுன்ட்டு நீங்க வேற. பாத்தீங்களா எப்படி எப்படி இருக்காரு பாருங்க, நல்லா கியூட்டா இருக்காருல்ல. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க அண்ணே விசிகானே, இங்க பாருங்க என்ன தலைவருடைய சிலை வைக்க முடியல பாருங்க, அண்ணனுடைய சிலை. அட இருங்க பாஸ், ஏதோ திமுக ஆட்சியில் நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க என்னமா கியூட் ரியாக்ஷன்ஸ் பாருங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம். ஏன்னாக்கா விஜய் முதல்வராக இருக்காரு. இப்போ ஒருவேளை ஸ்டாலின் முதல்வராக இருந்தாலோ அல்லது திமுக ஆட்சியாக இருந்தாலும் இன்னும் அவ்வளவுதான். ஐயோ இது ஏன் இன்னும் முதல்வர் ஏன் போகவில்லை, துணை முதல்வர் ஏன் போகவில்லை, அப்புறம் வந்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஏன் அங்கு போகவில்லை, அப்ப அம்பேத்கர் தமிழ்நாட்டினுடைய தந்தை இல்லையா, அப்ப அம்பேத்கரை இந்த திராவிட அரசியல் வந்து புறக்கணிக்குதா, அப்ப அம்பேத்கர் இவங்களுக்கு தேவையில்லையா, இவ்வளவு கேள்விகளை மூச்சு முட்டை 30 வீடியோ போட்டு தள்ளுற நீங்க ஒரு 3 நிமிஷம் வீடியோ கூட போடலையாப்பா அதுக்கு. இப்போ இந்த கேள்வியை நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? சரி, அடுத்தது தலைவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறது இப்போ நம்ம கேட்போம். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைப்போம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே வெறுப்பு அரசியல். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். அதுவெல்லாம் இங்கே விவாத பொருளாக மாறவில்லை. பேனா சிலை வச்சா உடப்பேன் அப்படின்னு சீமான் பேசினார். அதுக்காக பாருங்க அப்படி பேசின ஒருத்தர் பாருங்க, அவங்க மு.க. ஸ்டாலினும் அவங்களும் கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசுறாரு. இப்போ அதே மாதிரி நம்ம தலைவரும் வந்து கொஞ்சம் குழாவிய சில ஃபோட்டோக்களை நீங்கள் பார்க்குறீங்களா? பாருங்க, இது பாருங்க, இது அண்ணன் சீமான் அவர்களோட நமது தலைவர் அவர்கள் கொஞ்சம் குழாவும் பொழுது எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்கள். அதுலேயும் ஸ்பெஷல் பாருங்க, ஒரு மாலைக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா என்ன அருமையாக இருக்குல்ல? பாப்பா ஏங்க சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் எப்போ எடுத்த ஃபோட்டோ தெரியுமா? இதெல்லாம் வந்து 1962 எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ். இதெல்லாம் 1987 நினைக்கிறேன் அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸுங்க. அப்போல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த கொள்கையில் இல்லை, அப்போல்லாம் கிடையாது தம்பி ராஜா, அப்போல்லாம் இல்லை. 2020 2019 எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் இது. அது குறைஞ்சபட்சம் 2018 19 19 20 அதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸாக நீங்கள் பார்த்த எல்லா ஃபோட்டோஸுமே. அது ரொம்ப ஹைலைட்டாக என்னன்னாக்கா அந்த ஒரு மாலைக்குள்ளே 2 பேர் இருக்கு. எனக்கா அந்த ஃபோட்டோ வந்துச்சுல்ல, அந்த சமயத்துலலாம் நான் சீமானை போட்டு வெளுவெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருந்த சமயம், அந்த காலகட்டங்கள். அப்போ சீமானை யாருன்னு ஃபஸ்ட்டு நான் ஸ்மெல் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அடிக்க ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் தான் உள்ள ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்தது. அப்போ சாதாரண ஒரு யூடியூபர் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன் தலைவர் எழுச்சி தமிழருக்கு தெரியலையா? இப்போ கலைஞரை பற்றி அப்படி பேசிட்டாரு, அதனால் போய் கூடி குழாவுறீங்களே அப்படின்னு பேசுகிற நீங்கள். அப்போ நீங்கள் கூடி குழாவுறீங்களே ஏங்க? கலைஞரை பேசுனதுக்கும் அண்ணன் திருமாவுக்கு என்னங்க சம்மந்தம்னு கேட்குறீங்களா? அவர் கலைஞரை பற்றி பேசணும் மட்டும் நான் சொல்ல வரல. கலைஞரை பற்றி பேசினா அது இண்டிவிஜுவலான ஒரு விமர்சனம். அது கலைஞர் என்கிற தனிநபருக்கான ஒரு நினைவு சின்னம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு போயிடலாத. ஆனால் சீமான் அதை தாண்டி ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜென்ட், அவர் பிஜேபியினுடைய பி டீம். அவர் பேசினலாம் என்ன, பேருக்கு பின்னாடி சாதி பேரை போடுங்க, அப்புறம் அந்த பிராமண கடப்பறையை தூக்கிட்டு வருவேன், இப்படியே அவர் பேசினது முழுக்க அந்த பிராமண கடப்பாறையெல்லாம் கூட பின்னாடி தான் தூக்க ஆரம்பிச்சாப்புல. ஆனால் ஆரம்பத்தில் சாதி ரீதியாக இங்கே மனிதனுடைய மனநிலையை மாற்றுவது அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுவும் குறிப்பாக பொதுவெளியில் ரொம்ப ஆபாசமாக ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தார். யார் இந்த ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசும் பொழுது திராவிட சுடுகாடு, 2 ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்திருக்கா, இப்படிலாம் ரொம்ப ஆபாசமாக பொதுவெளியில் பேசிய நபர் அவர் சீமான். அவர் கூட ஒரே மாலையில் நீங்கள் 2 மண்டையை விட்டு நிற்கும் போது அப்புறம் தெரியலையா தலைவா உங்களுக்கு? ஆனால் சீமான் வந்து இப்படியாப்பட்ட நபர் உங்களுக்கு தெரியாதா? அல்லது அந்த சமயத்தில் சீமான் பேசின்னு நீங்கள் காதலே வாங்கலையா? ஏன்னா முழுக்க முழுக்க சாதி வெறியை தூண்டுகிற பேச்சை பேசினார். இளவரசன் அவருடைய படுகொலையை என்ன சொல்கிறாப்புனாங்க, ஆணவ படுகொலையை இவர் வந்து இளவரசன் தற்கொலை பண்ணியிருக்கக்கூடாது, அவர் என்கிட்ட வந்திருக்கணும். அப்போ சங்கர் ஆணவ படுகொலைக்கு அது கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இளவரசன் ஆகட்டும், இவர் கோவில் ராஜ்மா ஆகட்டும், அதை எதிர்த்து நின்று சமூகத்தில் யுத்தம் செய்ய முடியாம, போராட முடியாம அந்த தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்க்கிறது வந்து அதுதான் பெரிய மனவேதனையா தருது. இவங்களே இப்ப ஒரு பொண்ணும் பையனும் விரும்புறாங்கன்னா நம்மளை போன்ற அமைப்புகள்கிட்ட வந்திருக்கலாம், இல்ல காவல்துறையை நாடி இருக்கலாம், இல்லையா வந்திருந்தா இப்ப எத்தனையோ திருமணங்களை நம்மளே முன்னின்று நடத்தி வைக்கிறோம். அதெல்லாம் இல்லாம போய் அற்பமா அந்த உயிரை பறி கொடுக்கறது நினைக்கும் போதுதான் பெரிய வேதனையா இருக்கு.
அப்போ ஆணவ படுகொலைக்கு எதிராக இதுவரைக்கும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யாருனாக்கா பிஜேபி, பாமக, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு கட்சி இருக்குது எது தெரியுமா? இப்போ நீங்கள் கூட்டத்தில் இருக்கிற தாவேகா. ஆணவ படுகொலைகள் குறித்தோ அதற்கு எதிராக இதுவரை வாய் திறக்காத கட்சிகள் இதெல்லாம், அதற்கு எதிராக வாய் திறக்காத கட்சிகள். அப்போ நீங்கள் அன்னைக்கு போய் அந்த ஒரே மாலைக்குள்ளே அப்புறம் கட்டி பிடிச்சிட்டு பக்கத்தில் உட்காரும் போது அவர்கிட்ட சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோக்களை நீங்கள் கூடி குழாவுறீங்களே, அதை கூடி குழாவுதல்னு சொல்லலாமா? கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமில்லே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்த போகிறார்களாம். தலைவர், நீங்கள் இப்போ பொது வேட்பாளராக நிறுத்த போகிறார்கள் அப்படின்னு, அதாவது திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து சீமானை பொது வேட்பாளராக நிறுத்துவது ஒரு தொகுதியில் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பதாக தகவல் வந்திருப்பதாக யாரோ சொல்லியிருப்பதாக இன்னொருத்தர் சொன்னதாக தகவலை தலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ எத்தனை காது இருக்கு? ஒரு 4-5 காதுக்கு தாண்டி தலைவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். இப்போ அப்படி நிறுத்துறதாக இருந்தால் திமுக அஃபீஷியலாக எங்கேயாவது சொல்லியிருக்கா? அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்காரா? எல்ஓபி சொல்லியிருக்காரா? மற்ற நபர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா ஆத்தன்டிகேஷன் ஆனவர்கள்? அல்லது அதிமுகவும் இதில் உள்ளுக்குள்ளே இருக்குனாக்கா இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி எதுவும் பேசியிருக்கிறாரா? செல்லூர் ராஜு இதை பற்றி பேசியிருக்கிறாரா? திண்டுக்கல் சீனிவாசன் எதுவும் பற்றி பேசியிருக்கிறாரா? அல்லது அந்த கட்சியில் உள்ள மற்ற பொறுப்பாளர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் எதுவும் இதை குறித்து ஆமாம் நாங்கள் சீமான பொது வேட்பாளராக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறுத்த போகிறோங்கிறத அவங்க எதுவும் சொல்லியிருக்காங்களா? அல்லது சீமான் அவர்கள் எங்கேயாவது பேசும்பொழுது நான் பொது வேட்பாளராக என்ன 2 பேரும் சேர்ந்து நிறுத்த போகிறாங்கிறத அவர் சொல்லியிருக்காரா? இந்த தகவலை உங்களுக்கு யார் சொன்னது? அஃபிஷியலாக ஒன்று வந்தால் தான் அதுதான் ஆதாரம். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம பேசவே முடியும். இப்போ நீங்கள் பேசுறது இருக்குல்ல, இதுக்கு என்ன ஆதாரம்னாக்கா தலைவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நியூஸில் நான் பார்த்தேன் அப்படின்பார். ஜூன் மாதம் 26ஆம் தேதி நியூஸில் வந்த, அதாவது புதிய தலைமுறையில் வந்த ஒரு 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 பிட் நியூஸ், அது வந்து பைட்டுன்னு சொல்லக்கூடாது, பிட் நியூஸ் அப்படின்னா நம்ம சொல்லணும். பொதுவாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த ஜென்சிக்கு, ஆல்ஃபாக்கு, அப்புறம் 80s கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிட்டுனாக்கா என்னென்னு தெரியும். அப்போ இது ஒரு பிட் நியூஸ். இது ஆக்சுவலாக எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு அவதூறாக ஒரு செய்தியை பரப்பணும்னாக்கா மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு கொஷின் மார்க் போட்டு அதை போடுவாங்க. இவங்க 2 பேரும் கூட்டணி அப்படின்னு போட்டு ஒரு கொஷின் மார்க் போட்டிருப்பாங்க. அப்போ தகவல்னாக்கா இதுக்கு நீ கொஷின் மார்க் போடுற? கொஷின் மார்க்கு போட தேவையில்லையே. கொஷின் மார்க் போடலனாக்கா அது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் தான் போடணும். அப்போ சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் போடுறீங்கனாக்கா அதுக்கு பேர் தலையங்கம். அது சமஸ்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம், அல்லது சமஸ் யாருக்கிட்டே பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவான செய்தியை போடும் பொழுது இப்படி அவதூறு பரப்பும் பொழுது கொஷினை போட்டு ஐயா நான் கொஷின் போட்டிருக்கேன், கொஷின் மார்க் போடுறேன் பாருங்க அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இது பார்ப்பனியம் செய்யக்கூடிய வேலை. தினமலரில் இந்த வேலையை பண்ணுவானுங்க, அப்புறம் இந்த துக்ளக்கில் இந்த வேலையை பண்ணுவானுங்க. இந்த பார்ப்பனிய பத்திரிகைகள்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு பக்கத்தில் கொஷின் மார்க் போடுவாங்க. நீங்கள் நம்ம தமிழ் இலக்கணம் படிச்சிருப்போம். கொஷின் மார்க்னாக்க வினா விடை, அந்த வினா வரும்பொழுது தான் வினா போடணும். இப்போ கீழே வந்து சில சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த வினாவுக்கான வினாக்குறி, அப்புறம் ஆச்சரியக்குறி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. மேலே வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்தெந்த சிம்பிளை போடணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணி போடணும். அதுவே ஒரு செஷன், அதில் 5 மார்க் உண்டு. அதில் அப்போ வினாவாக இருந்ததுக்கு தான் நம்ம வினாக்குறியே போடணும். இப்போ இவர் பெயர் என்ன அப்படின்னு போட்டிருக்கோம். இவர் பெயர் என்னன்னாக்கா அது கொஷின் மார்க் போடணும். இவ்வளோ பெரிய கோயிலா அப்படின்னாக்கா அது ஆச்சரியக்குறி, பக்கத்தில் ஆச்சரியக்குறி போடணும். அப்போ இவ்வளோ பெரிய கோயிலா அப்படின்றது பற்றில நம்ம வேற எதுவும் குறிய போடக்கூடாது. அது ஒரு ஆச்சரியம். இல்லை இவ்வளோ பெருசாக இருக்குது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொஷின் மார்க் போடக்கூடாது. அது தப்பு. அப்போ கொஷின் இருந்தால் தான் அது கொஷின் மார்க். நீ ஸ்டேட்மெண்ட்டை போட்டு பக்கத்தில் கொஷின் மார்க் போட்டாக்கா அது ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அது உண்மை தகவல் கிடையாது, அது ஒரு அவதூறு, யார்கிட்டயும் பணம் பெற்றுக்கொண்டு போடக்கூடிய செய்தி. அந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு பொய், ஒரு அவதூறான செய்தியை தலைவர் வந்து இப்படி பொதுவெளியில், தலைவா நீங்கள் ஆதாரம் இல்லாமல் உண்மை இல்லாமல் நீங்கள் பேச மாட்டீங்க, இப்போ எதுக்கு இந்த மாதிரியான செய்திகள்லாம் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதனால் சவுக்கு சங்கர்கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்டை கட் பண்ணுங்கன்னு நான் அப்போவே சொன்னேன். இது சவுக்கு சங்கர் பேசக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இது எந்த ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் போட்டுக்க பாருங்கள், மக்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை போட்டு போகிறீங்க. அப்போ பொது வேட்பாளராக சீமானை போடுறாங்களா பாருங்கள், கலைஞரை பற்றி பேசினிருக்காரு, அவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காரு, இந்த சிலையோட பொண்ணு சொன்னவருக்கே அவங்க சீட்டு கொடுக்குறாங்கனாக்கா எவ்வளோ மோசமான கட்சியாக இருக்கும் பாருங்கள் திமுக, எவ்வளோ சுயநல கட்சியாக இருக்கும் பாருங்கள். அப்போ நம்ம தலைவர் சொன்னது சரிதான், அப்போ நம்ம தலைவர் வந்து அந்த பக்கம் போனது சரிதான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களே அவ்வளோ சுயநலமாக இருக்கும் பொழுது அப்போ நாமளும் இங்கே இருக்கணுமேனு மக்களை வந்து மேனிப்புலேட் செய்கிறதுக்காக இந்த பாயிண்ட்டை பேசுகிறீங்களான்னு கமெண்ட்டில் தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க. ஏன்னாக்கா தலைவர் இதற்கான பதிலை சொல்லுவார். இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ், ஐயா நெடுமாறன், தோழர் தா பாண்டியன், அண்ணன் வைகோ, இந்த தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை நீங்கள் ஒருவர்தான் திமுக கூட்டணியில் இன்னும் இருக்கிறீர்கள், வெளியே வந்தால் இந்த தேர்தலிலேயே திமுகவை ஒழித்துவிட முடியும் என்று வெளிப்படையாகவே கூட்டாக சேர்ந்து எல்லோரும் சொன்னார்கள்.
அது முன்னாடி கூட்டணியில் இருக்கும் பொழுது தலைவர் வந்து திமுக கூட்டணியில் இருந்திருக்காரு, அவங்கெல்லாம் அதிமுக கூட்டணியில் இருந்திருக்காங்க. அப்போ ஐயா தாப்பாண்டியன் அவர்கள், தாப்பாண்டியன் வந்து சிபிஐயில் இப்போ வீரபாண்டியன் இருக்கார் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முன்னாடி இருந்தவர் ஐயா தாப்பாண்டியன் அவர்கள் இறந்து போயிட்டார் அவர். ஸோ ஐயா தாப்பாண்டியன் இறந்து போயிட்டார், அதனால் அவரை பற்றி நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் யார் என்னன்னு தெரியாதுல உங்களுக்கு ஐயா தாப்பாண்டியனை, அவர் யாருங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஐயா தாப்பாண்டியன் யாருனாக்கா முன்னாடி அதிமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது அந்த ஜெயலலிதா அம்மா வந்து தீர்ப்பையே வந்து விலை கொடுத்து வாங்கிடுது அப்படின்னு பயங்கரமாக ஒரு விமர்சனம். ஏன்னாக்கா ஒரு தீர்ப்பு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணாங்கனாக்கா, இப்போ தீர்ப்பையே அவங்க விலை கொடுத்து வாங்குறாங்கனாக்கா, இப்போ எலெக்ஷனில் நிற்கும் பொழுது அந்த அம்மா என்ன வேணாலும் பண்ணும், காசு கொடுத்து எது வேணாலும் பண்ணும். அதனால் ஒரு இடைத்தேர்தலில் நின்னாங்க அந்த அம்மா. அப்போ எனக்கு எலெக்ஷனில் தோற்று போச்சு அல்லது நிற்க முடியாமல் போச்சு, சம்திங்னு தெரியல. அப்போ இடைத்தேர்தலில் அந்த அம்மா நின்று ஜெயிக்குது. அப்போ இடைத்தேர்தல் நிற்கும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த அம்மா இந்த அளவுக்கு முறுக்கமாக காசு பணத்தை வாரி இறக்குது, காசுனால எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னு நினைக்குதுனாக்கா, அப்போ நம்ம கேண்டிடேட் போட்டு வேஸ்ட்டு. அதனால் நாம் அந்த அம்மாவை என்ன பண்ணணும்னாக்கா, வேறு மாதிரி அதை அசிங்கப்படுத்தணும். அதாவது யாருமே கேண்டிடேட் போடாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக ஒரு முடிவு எடுக்கிறேன். ஆமாம், அந்த அம்மா தப்பு பண்ணுது, இது ஜனநாயகத்துக்கு முரணானது, அதனால் நம்ம யாருமே கேண்டிடேட் போடக்கூடாது. அந்த அம்மா வந்து யாரோ ஒரு சுயேட்சை எதிராக நின்று ஜெயிச்சிட்டு நியூஸ் வரட்டும், அதுவே அந்த அம்மாவுக்கு பெரிய அசிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேண்டிடேட் போடவில்லை. அப்போ அதிமுக கூட்டணியில் இருந்த சிபிஐ, அந்த சிபிஐக்கு தலைவராக இருந்த தாப்பாண்டியன், அவர் அந்த அம்மா கூப்பிடுது போயஸ்கரனுக்கு போகிறாப்புல. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு எதிராக நீங்கள் ஒரு கேண்டிடேட் ரொம்ப வலுவான கேண்டிடேட் சிபிஐயில் யார் இருக்காங்களோ அவங்கள எனக்கு எதிராக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது தாப்பாண்டியன் கேட்குறாரு, என்னங்க கூட்டணியில் இருக்கும் நாம எப்படி நீங்கள் கேண்டிடேட் போகிறோம்னா, அதெல்லாம் இல்லை, நீங்கள் வெளில போய் அதை சமாளித்தது மாதிரி பேசுங்க. அதான் இப்போ ஐயா பேசணும் தொடர்லாம் பேசுகிறாரு, அந்த மாதிரி போயிட்டு ஏதாவது பேசி விடுங்க அப்படின்னு உடனே அவர் வெளில வந்து, நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் எங்களுக்கு சில கருத்து முரண்கள் உண்டு, அந்த கருத்து முரண்களால் இந்த தேர்தலில் நாங்கள் சிபிஐ நாங்கள் கேண்டிடேட்டை போடுவோம், எந்த கட்சி போடாமல் இருந்தாலும் எந்த கட்சி பயந்து ஒதுங்கினாலும் சிபிஐ ஒருபோதும் பயப்படாது, அது குகைக்குள்ளே பிடரியை சிலிப்பி நிற்கிற சிங்கத்தை பிடித்து பார்ப்பதுதான் சிபிஐயினுடைய அழகு, அந்த அழகுக்கேற்ற நாங்கள் வீரத்தை நாங்கள் விளைவிடுப்பவர்கள் அல்ல, நாங்கள் எங்களது சார்பாக மெர்சல் மகேந்திரன் அவர்களை களத்திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து களமிறக்கப்பட்ட ஒரு டம்மி வேட்பாளர் தான் நம்ம மெர்சல் மகேந்திரன். யார் அந்த மெர்சல் மகேந்திரன்னா, இப்போ தாவே கலப்பை சேர்ந்தாப்புல ஒரு சிபிஐ தோழர்னு சொல்லிட்டு துண்டு போட்டு முன்னாள் சிபிஐ தலைவராக இருந்தார்னு, அவர் தான் நம்ம ஐயா தாப்பாண்டியன் அவர்களுடைய சிசிய புள்ளது. அப்போ சிசிய புள்ள அப்படி இருந்தாங்க, அப்போ குரு அப்படி இருந்து பாருங்க, இப்போ புரிஞ்சுங்க, அப்படியாப்பட்டவர் தான் ஐயா தாப்பாண்டியன். அப்போ அவர் ஐயா வைகோ அப்புறம் நெடுமாறன், அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து, இப்போ இதில் நெடுமாறன்லாம் ஓட்டர்ஸில் கிடையாது, அவரெல்லாம் விட்டுருவோம். இப்போ தாப்பாண்டியன் இறந்து போயிட்டார், அவரையும் விட்டுருவோம். இப்போ இதில் இருக்கிறது யாருன்னாக்கா வைகோ. அப்போ வைகோ என்ன சொன்னதாக தலைவர் சொல்கிறாருனாக்கா, நீங்கள் மட்டும் இங்கே வந்துடுங்க, நீங்கள் மட்டும் தான் திமுக கூட்டணியில் இருக்கீங்க, நீங்களும் இங்கே வந்துடுங்க, வந்துட்டீங்கனால நம்ம திமுகவை ஒழித்து கட்டிவிடலாம், அதாவது தோக்கடிச்சிடலாங்கிறது இல்லை, தோக்கடிக்கலாங்கிறது எலெக்ஷன் வைஸ் நம்ம எல்லாருமே யோசிக்கிறது. நான் ஒரு கட்சியில் இருப்பேன், நீங்கள் ஒரு கட்சியில் இருப்பீங்க, நம்ம ரெண்டு பேரும் உள்ள நட்பு ஒன்றா இருக்கலாம். ஆனால் கட்சின்னு வந்துட்டாக்கா, எலெக்ஷன் வந்துட்டாக்கா சண்டை தான். ஸோ யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் அந்த கேமு. அப்போ எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. அப்போ நாங்கள் எலெக்ஷன் அரசியல் வந்திருக்க முடியாது, நான் ஓரமாக தான் நிற்கணும். போட்டுக்குள்ளே வந்துட்டோம்னாக்கா அண்ணனோ தம்பியோ மாமானோ மச்சனோ யாராக இருந்தாலும் அந்த குருஷேத்திரத்தில் நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும், அவங்களை வெற்றி பெற்று தான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல வெற்றி தோல்விங்கிறது வேற, ஆனால் ஒழித்து கட்டுவது அப்படிங்கிறது வேற. ஒழித்து கட்டுவதுனாக்கா திமுகவை புதைக்குள்ள, அதாவது குழி தோண்டி போட்டு புதைப்பது, திமுகவை ஒழித்து கட்டுவது அப்படிங்கிறத வைகோ சொன்னதாக. வைகோ பாருங்க, தலைவர்கிட்ட வந்து வா நம்ம பிஜேபியை ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு என்னைக்கும் அவர் சொன்னதாக தலைவர் பொதுவெளியில் சொன்னதே கிடையாது. ஏன்னாக்கா அப்படி சொல்லவே இல்லை. அவர் வா திரும்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து டேக் டீம் போட்டு நாம் அந்த ரெசல்மனியாவில் ஆர்எஸ்எஸை வந்து பொழந்து கட்டுவோம் அப்படின்னு ஐயா வைகோ அவர்கள் நம்ம தலைவர்கிட்ட சொன்னதாக எங்கேயும் பொதுவெளியில் தலைவர் சொல்லவும் இல்லை. வா திரும்ப நாம் 2 பேரும் சேர்ந்து நம்ம இந்த பார்ப்பனியத்தை ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு ஐயா வைகோ அவர்கள் சொன்னதாக எங்கேயும் தலைவர் அவர்கள் பொதுவெளியில் சொன்னது கிடையாது. வா திரும்ப நம்ம 2 பேரும் சனாதனத்தை ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சொன்னது கிடையாது. அவர் சொன்ன ஒன்னே ஒன்று ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்லி கூட்டணி கூப்பிட்டது யாருன்னாக்கா, எதற்காகனாக்கா திமுகவை ஒழித்து கட்டுவோம், பிஜேபியை ஒழித்து கட்டுவோம்னு பேசல, ஆர்எஸ்எஸை ஒழித்து கட்டுவோம்னு பேசல, அவர் சனாதனத்தை ஒழித்து கட்டுவோம்னு பேசல, சாதியை ஒழிச்சு கட்டுவோம்னு பேசல, தீண்டாமையை ஒழிச்சு கட்டுவோம்னு பேசல, திமுகவை ஒழித்து கட்டுவோம்னு பேசியிருக்காப்புல. அப்போ இதற்கெல்லாம் எதிராக செயல்படக்கூடிய, சமூக நீதி பாதையில் போகக்கூடிய, அப்போ இந்த சாதியை தீண்டாமைக்கு எதிராக செயல்படக்கூடிய திமுகவை ஒழித்து கட்டணும் அப்படின்னு ஒருத்தர் கூட்டணி கூப்பிட்டாருனாக்கா அவர் எவ்வளோ பெரிய டக்கால்ட்டியாக இருப்பார்னு பார்த்துங்க. பொதுவெளியில் நமக்கு எப்படி தெரியுதுலாம், அவங்க தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டது, அதை தலைவர் வந்து பொதுவெளியில் நம்மகிட்ட சொல்கிறார். அதன் மூலமாக திமுக என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, இனிமேல் வைகோ அவர்களை எப்படி எங்கே வந்து சேர்ந்தாலுமே தயவு செய்து கூட்டணி சேர்த்துக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது தான்
தலைவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை அதுதான் சொன்னாராங்கிறது நமக்கு தெரியலப்பா. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை மிகவும் கொச்சையாக மேடைகளில், அதிமுக மேடைகளில் பாடுவதுண்டு. அந்த பாட்டை பாடியதற்காக திமுக அரசு ஒரு வழக்கு போட்டது. உடனே அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் நான் பாடுகிறேன் என்று அந்த அநாகரிகமான பாட்டை பாடினார். என்னை கைது செய்து பார் என்று சவால் விட்டார். திமுக என்ன செய்தது? திமுக அரசு என்ன செய்தது? பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது நாகரிகமானதுதான், நான் மறுக்கவில்லை. விமர்சனங்கள் நாகரிக வரம்பை தாண்டி போகிற போது அந்த இடத்தில் தொடர்புடையவர்கள் எத்தகைய எதிர்வினையை ஆற்றினார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. அப்போ கலைஞர் அவர்களை பற்றி அந்த ஒரு கொச்சையான ஒரு பாடல் ஒன்று அதிமுகவில் மேடையில் பாடுவாங்க. அப்புறம் பாடினதுக்காக கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பாடுறேன் என்னை கைது பண்ணுன்னு சொல்லி அவர் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் போட்ட மீட்டிங்கில் அவர் அண்ணன் வந்து ஒரு 4 ரவுண்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டை பண்ணாப்புல. அப்புறம் அவர் மீது என்னோட இவ்வளவு கொச்சையாக பேசினவங்க கூட நீங்கள் கூடி கொலாவுறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப நியாயமான கேள்வி. எனக்கு கலைஞர் என்கிற ஒரு தனிநபர், அந்த தனிநபரை ஒரு கொச்சையாக பேசுகிறாரு, பாடுறாரு. அதுக்காக ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்கள் உங்கள் அப்பாவை குறித்தானே அவர் பேசினார், உங்கள் அப்பாவை குறித்து பேசின ஒருத்தர் கூட அப்படி கூடி கொலாவுறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்புறாரு. அது தனிநபரை பேசும்பொழுது சமூகத்துக்கு எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாது. இப்போ நீங்களே பேசியிருக்கீங்க. எப்போ ஞாயிற்றுக்கிழமையில் அந்த விருது வழங்கும் விழாவில் நீங்களே அதை பேசியிருக்கீங்க. என்ன பேசியிருக்கீங்க? நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போனேன்னாக்கா அங்கே அன்புமணி ராமதாஸ் என்னையை பார்க்காமல் நின்னாலும் கூட நான் போய் ஒரு முதுகு தட்டி வணக்கம் சொல்லிட்டு வருவேன். அப்புறம் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எவ்வளோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகின்னு நமக்கு தெரியும். எவ்வளோ பெரிய ஒரு சமூக நல்லிணக்க விரும்பி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஐயா பொன்னார் அவர்களை எங்கே பார்த்தாலும் நான் போயிட்டு மரியாதை நிமித்தமாக அவர் சந்தித்து பேசிட்டு கூடி கொலாவிட்டு தான் வருவேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த மீட்டிங்கில் பேசியிருக்கீங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏர்போர்ட்டில் பார்த்தனாக்க நானே போய் முதுகு தட்டி வணக்கம் சொல்லிட்டு வருவேன். பொன் ராதாகிருஷ்ணன் எங்கே பார்த்தாலும் நானே போய் கூடி கொலாவி பேசிட்டு வருவேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பார்த்தாலும் அப்படி தான். அப்புறம் அண்ணாமலை அவர்கள் ஒரு தடவை நான் போகும்பொழுது ஓரமாக நின்னாப்புல நான் போய் அப்புறம் தட்டி கூப்பிட்டு வந்து அவரை கட்டி பிடிச்சி சூப்பராக அரசியல் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப பாராட்டிட்டு நான் கூடி கொலாவிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாப்புல. யார் தலைவர் சொன்னார். அப்போ இவங்கெல்லாம் யாருன்னாக்கா இவங்க ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அண்ணாமலையா ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு இன்னைக்கு இந்த வீடியோலையும் பேசியிருக்காரு. ஒரு ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு அப்படிங்கிறது பேசியிருக்காரு அண்ணாமலையா. அந்த ஆர்எஸ்எஸ் வளர்ப்புங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தையும் டெமாலிஷ் பண்ணுறது, பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு எதிராக இயங்கக்கூடிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அப்போ இங்கே தீண்டாமை இருக்கணும், சனாதனம் இருக்கணும், மனு தர்மம் இருக்கணும். பார்ப்பனர் அல்லாதவர்கள் படிப்பில் மேலே வந்துடக்கூடாது, வேலையில் மேலே வந்துடக்கூடாது, சமூகத்தில் மேலே வந்துடக்கூடாது. பார்ப்பனர்கள் மட்டும்தான் எல்லாத்துலேயும் மேலே இருக்கணும், பாக்கி எல்லாரும் பார்ப்பனர்கள் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு குழந்தைகளாகிய ஐயா பொன்னார் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் அண்ணாமலை, இவங்களெல்லாம் நீங்கள் போய் கூடி கொலாவுறீங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் வந்து யாருன்னு நமக்கு தெரியும். அவர் இருக்கிற அந்த தருமபுரி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூகத்திற்கும் அந்நியர் சமூகத்துக்கும் இடையிலே ஒரு இணக்கம் ஏற்படாமல் அதை ஒரு சாதி வெறியாகவே கட்டமைத்ததில் மிக முக்கியமான நபர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கையிலேயே அந்த இதுன்னா தீச்சட்டியை போட்டுக்கிட்டு அப்புறம் சாதிங்கிறது அழகான சொல் அப்படிங்கிறது, அப்புறம் இந்த பானையை உடச்சி போடணும் அப்படின்னு சொல்லி பேசுறது, சாதி வன்மத்தை வெறியை தூண்டுகிற அனைத்து பேச்சுக்களையும் பேசக்கூடிய ஒரு நபர் தான் அன்புமணி ராமதாஸ். அப்புறம் மேல்பாதியில் அந்த கோவிலுக்குள்ளே வந்து பட்டியல் சமூகத்தவர்களே நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன வழக்கு வந்தாலும் நம்ம போய் சந்திப்போம், நான் ஐயா கிட்ட பேசிட்டேன்னு சொல்லி பேசுனது இதே பாமகவில் உள்ள அவர் வக்கீல் பாலு அவர்கள். இப்போ அப்படியாப்பட்ட ஒரு கட்சி, அதில் உள்ள அன்புமணி ராமதாஸையே நீங்கள் நேரடியாக போய் பார்த்து பேசுவேன், கூடி கொலாவுவேன் அப்படின்னாக்க எனக்கு இவங்கெல்லாம் சமூகத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தீங்கானவங்க. அவங்களையே நீங்கள் கூடி கொலாவும் போது கலைஞர் என்கிற ஒரு மு.க. ஸ்டாலினுடைய அப்பாவை பற்றி ஒரு இழிவாக பேசுகிறார். அது மு.க. ஸ்டாலின் வந்து தனிப்பட்ட முறையில் எங்கேயோ பார்க்கும்பொழுது கூடி கொலாவுறாங்க. அதுவே தவறுனா இப்போ சமூகத்துக்கு எதிராக இயங்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு எதிராக இயங்கக்கூடிய அந்த அமைப்புலேருந்து சாதி அமைப்புலேருந்து வந்தவங்க கூட நீங்கள் கூடி கொலாவுறது மட்டும் சரிங்களா? எனக்கு புரியலையே வாத்தியார், அது இந்த பாயிண்ட்டே எனக்கு புரியலையே. அப்புறம் அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டது எந்த இடம் தெரியுங்களா? அது வா கௌதம்னு ஒருத்தர் இருப்பாப்புல, பயங்கரமாக காமெடி பண்ணுவாப்புல, கேட்டால் தமிழ் தேசியம்னு சொல்லுவாப்புல. இந்த கிண்டி பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கே போய் ஒரு பெரிய சங்கிலி எடுத்துகிட்டு போய் 2 பூட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பிரிட்ஜை பூட்ட போகிறேன் அப்படின்லாம் பயங்கரமாக காமெடி பண்ணவர் தான் ஐயா வா கௌதம். நம்ம நகைச்சுவையாக பேசக்கூடியவர், நகைச்சுவையாக சில போராட்டங்கள்லாம் கூட பண்ணுவார். அவங்க வீட்டு திருமணம், அதுக்கு எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்துருந்தார். அவர் கொஞ்சம் இது அமைப்புக்கு இப்படிலாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஜாலியாக சுற்றிட்டு கொடுக்குற ஆளுன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, சீமான் அவர்களுக்கு, வைகோவிற்கு, இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்களுக்கு எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்து அவர் கல்யாணத்தை நடத்துகிற எல்லாருமே அதுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு திருமண விழாவிற்கு போகும்பொழுது அங்கே சந்திச்சுக்கிறாங்க, அங்கே பேசுகிறாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் சீமானை கூப்பிட்டு எங்கள் அப்பா உன்னை சூப்பராக திட்டினப்பா,
என்ன அருமையாக திட்டம் தெரியுமா? அந்த பாட்டு செம ஹைலைட், சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டு. நீங்கள் நல்லா பாடுறீங்க, இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்கள இதுக்காகவே பாராட்டி உங்களை வந்து பொது வேட்பாளராக இந்த இடத்துல நிற்கலாம்னு இருக்கேன். அப்படி ஏதாவது தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை பேசுகிறீங்க, பிஜேபி கருத்தில் பேசுகிறீங்க, இந்த பணத்தை பிடிங்க, இந்த அவார்டை வச்சுக்கோங்க, இல்லை இந்த பொய் தொழில்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. எங்கேயோ கல்யாணத்துக்கு காது ஊது கருமாதி போகும்போது பார்க்கறதான் தலைவா, நீங்களே சொல்கிறீங்க. அப்படி ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்துருக்காங்க, உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போவே வைகோ ஒரு பொய்யை கிளப்பி விட்டாப்புல. அப்போ இது டூல் கிட், இது நேரேட்டிவ், இது வந்து மீடியா நேரேட்டிவ். இது வந்து மக்களை மேனிப்புலேட் பண்ணுறது. எனக்கு ஃபஸ்ட்டு வைகோ ஆரம்பித்தார் இதை. நான் போனேன், என்னை பார்க்கவே இல்லை, முழுக்க அந்த பக்கம் தான் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னாரு. வீடியோ எடுத்து போட்டு பார்த்தாக்கா சீமான்கிட்ட பேசிட்டு திரும்ப வைகோ கிட்ட கை கொடுத்து வைகோ கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு அவர். அந்த வீடியோ கிளிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனாக்கா நான் உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸில் கிடச்சா போட்டு விட்றேன் பாருங்கள். அப்போ இதெல்லாம் ஏன் வைகோ அந்த பொய்யை சொல்லணும்? என் பக்கம் திரும்பவே இல்லை, என்கிட்ட பேசவே இல்லை, என்கிட்ட கை கொடுக்கவே இல்லை அப்படின்னு வைகோ பேச வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது, எங்கேருந்து வருது? அப்போ இதை வச்சு ஒரு மேனிப்புலேட், ஏன்னா ஏற்கனவே திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னு ஒரு பொறியை போட்டு இங்கே மெல்ல வச்சாங்க மக்களை. அப்புறம் அந்த பொறி வந்து நமுத்து போச்சு. இப்போ நமுத்து போன பொறி துப்ப விட்டுட்டு இந்த புது பொறியை மக்களுடைய வாயில கொடுக்குறாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க, தாவேக இன்ஃப்ளூயன்சர்ஸு, அப்புறம் அந்த விசிகாவில் சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடிய அந்த போராளிகள் எல்லாம் இப்போ இதை நீங்கள் இந்த அரிசியை மெல்லுங்க, இது புது அரிசி, நல்லா இருக்கும், நல்லா முறன்னு இருக்கும், நல்லா வறுத்திருக்கும் அப்படின்னு இந்த வறுத்த பொறியை இப்போ வாயில போட்டிருக்காங்க. அதாவது சீமான் திமுக கூட்டணி, முன்னாடியே அதிமுக திமுக கூட்டணி, இப்போ வந்து நாத்தாக்கா திமுக கூட்டணின்னு ஒன்று கலப்பி விட்ருக்காங்க. ஆனால் இது ஏன் இந்த கூட்டணிங்கிறத, இந்த பொய்யான விஷயத்தை ஏன் கலப்பி விட்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பின்னாடி இருக்கு. அதை தலைவர் பின்னாடி சொல்லும்போது நான் கம்பைன் பண்ணி சொல்றேன். விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு எதிராக பார்க்கிற ஒரு பார்வை, இந்த ஒரே நிலைப்பாட்டுக்காக தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழலால் காங்கிரஸ் அதிவேகமாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. இடதுசாரிகள் பின்னர் ஆதரவு நிலையை வெளிப்படுத்தினார்கள். திருமாவளவன் பொறுத்து நிதானமாக 4 நாள் கழித்து இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டார். அமைச்சரவையில் சேருகிற நிலைப்பாட்டை 10 நாள், கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிறகு 14 நாள் கழித்துதான் அமைச்சரவையில் சேருகிற நிலைப்பாட்டை எடுத்தோம். இல்லை ஒன்றும் இல்லை, அதான் நாங்கள் கடைசியாக தான் கூட்டணி விட்டு போனோம். அமைச்சரவையிலையும் நாங்கள் லேட்டாக தான் போய் சேர்ந்தோம். அப்போ ஆனால் முதல்ல காங்கிரஸ் கூப்பிடவே இல்லை, ஓடி போய் சேர்ந்துருச்சு. அப்புறம் கம்யூனிஸ்ட் 2 நாளே ஓடி போயிடுச்சு. இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்போ இவங்களெல்லாம் நீங்கள் கலாய்க்க மாட்டேங்கிறீங்க, இவங்கெல்லாம் ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாரை? பேசன்முகம் தொடர, வீரபாண்டிய தொடர, காங்கிரஸில் உள்ளவங்களாம் நீங்கள் ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க. கடைசியாக நான் கூட்டணி விட்டு வந்த என்னையை மட்டும் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி தலைவர் போகிற போக்கில் காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் நம்மள்ட்ட கோத்துடுறாரு. என்ன தெரியல, காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கோத்துடுறல, அப்படி என்ன இன்பம்னு தெரியல தோழருக்கு, தலைவருக்கு. ஸோ அப்போ இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இங்கேருந்து அந்த கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஏன்னாக்கா நீங்கள் அந்த கவர்னர் ஆட்சி வந்துடும் அதுக்காக போகிறீங்க, யாரும் போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த கூட்டணியில் இருந்துட்டு நம்ம அங்கேயே ஓட்டு வாங்கிட்டு அங்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த இன்னொரு கூட்டணிக்கு போகிறதுங்கிறது அவ்வளவு தர்மமாக இருக்காது, நியாயமாக இருக்காது, நீதியாக இருக்காது. அதனால் அந்த கூட்டணி கட்சிகள் கிட்ட சொல்லிட்டு போகணும். அந்த தலைமை கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது, நான் போகிறேன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப அரசியல் நேர்மை. இது அந்த நேர்மையோடு தான் தலைவர் செயல்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அரசியல் நேர்மை காங்கிரஸ்ட்டு கிடையாதுங்கிறதையும் தலைவரை சொல்கிறாப்புல. நான் காங்கிரஸ் மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டு முன்னாடியே ஓடலாங்கிறாரு. அப்போ பதவிக்கு ஆசைப்பட்டு முன்னாடியே ஓடினது யாருன்னா காங்கிரஸுங்கிற தலைவர் போட்டு உடச்சிருக்காப்புல இதில். அப்போ அப்படி பதவிக்கு ஆசைப்பட்டு தலைதறிக்க ஓடுற அந்த காங்கிரஸு அவங்கள வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பிஜேபி கிட்டே ஸ்பாரிங் போட்டுருக்கீங்களா தலைவா? இப்போ இவங்கள வச்சு நீங்கள் ரசல்மனியாவில் பெல்ட் அடிக்க போகிறீங்க. யார்? நம்ம பிஜேபி கூட டாக் டீம், பிஜேபிக்கு எதிராக டாக் டீம் போடுறதுக்கு காங்கிரஸ் கூட. அதில் தாவேக்காவும் உள்ளே வரணுமா, திமுகவும் உள்ளே வரணுமா காங்கிரஸ் தலைமையில்? தலைவா இதே பதவியினால எவனாக கொடுத்தனா அங்கே ஓடிடுவான் தலைவா. அவன் நீங்கள் தானே சொல்கிறீங்க, அவனை வச்சுட்டு எப்படி ஸ்பாரிங் போடுறது, அவனை வச்சுட்டு எப்படி நம்ம மேட்சுக்கு போகிறது? என்ன டீம்னு தெரியாமல் என்ன மேட்ச்னு தெரியாமல் வருவான் அவன். கப்பு எங்கே இருக்குன்னு பார்ப்பான். அது ஃபுட்பால் மேட்சா, கிரிக்கெட் மேட்சா, கிரவுண்டு இது தேவையில்லை, கப்பு எங்கே இருக்குது, ஓகே அவங்ககிட்ட இருக்கா, அந்த கப்பை எவன் வாங்கினானோ அவன் காலில் விழுந்து கேமே விளையாடாமல் கப்பை தூக்கிட்டு ஓடுறது. இவ்வளவுதான் காங்கிரஸ் நிலைப்பாடு. இவனை வச்சுட்டு எப்படி நீங்கள் திமுக வாங்க, இது வாங்க, அது வாங்க, நம்ம பிஜேபி கூட ஸ்பாரிங் போகணுன்னாக்க எவன் தலைவா வருவான்? என்ன தலைவா நீங்கள் அந்த கூட்டணிக்குள்ளே போகிறது வர்றது? இதில் ரொம்ப சிம்பிளான கேள்வி தலைவா. இவ்வளோ சுற்றி வளைச்சி வைக்க வேண்டிய பேச்சில் ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான். கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஆதரவுக்கு போனோம், இவ்வளோ தானே. ஏன்னாக்கா தாவேகா என்பது பிஜேபியினுடைய ப்ராக்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்தை. அதனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த மாற்றமும் எனக்கு இல்லை, எந்த குழப்ப நிலைப்பாடும் எனக்குள்ள கிடையாது. அப்போ
அந்த கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக தான் நான் ஆதரவுக்கு போகிறோன்னு மக்கள்கிட்ட சொன்னீங்க. நீங்கள் திமுக சொல்கிறீங்க சொல்லலைங்கிறது வேற பிரச்சனை. அது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையாங்கிறது வேற பிரச்சனை. அது மக்கள்கிட்ட, உங்களை நம்பி நிற்கிற மக்கள்கிட்ட நீங்கள் சொன்னது கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக நான் அங்கே ஆதரவு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அதனால கடைசியாகவும் அந்த நியாயத்தோடு நீங்கள் போகிறீங்க. சரி, அடுத்ததாக அமைச்சரவையில் வாங்கலாமே, என்ன தப்பு? இந்த 2 சீட்டு இருந்தால் தான் அந்த ஆட்சி அமைக்க முடியும்னாக்கா, நான் டிமாண்ட் பண்ணி எனக்கு ஒரு அமைச்சர் கொடுன்னு கேட்கல, எந்த தவறுமே கிடையாது. தாராளமாக கேட்கலாம். அமைச்சர் பதவி வாங்கணும்னு எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த அமைச்சர் பதவி வாங்கினது, நம்ம கட்சியில் இத்தனை சீட்டு ஜெயிச்சு கொண்டு போய் சேர்த்ததெல்லாம் எதுக்குனாக்கா, கொள்கை ரீதியாக நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பார்ப்பனியத்தை எதிர்க்கணும், சனாதனத்தை எதிர்க்கணும், மனு தர்மத்தை எதிர்க்கணும், பிஜேபியை எதிர்க்கணும். அப்போ இந்த கொள்கைக்காக தான் நம்ம கட்சியில் இவ்வளோ தூரம் பயணிச்சு இங்கே வந்து இப்படி போயிட்டு இந்த கூட்டணி வச்சுட்டு இப்போ அங்கே போனதுக்கப்புறம் அமைச்சர் பதவி வாங்கலைங்கிறது வேற. சரி, வாங்கியாச்சு. ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக அந்த நம்ம எங்கே தலைமை ஒரு கூட்டணிக்குள்ளே போயிருக்கோமோ அந்த தலைமை தவறு செய்யும் பொழுது நம்ம அட்லீஸ்ட் ஒரு தோழமை சுற்றுலாவது செய்யணும். அப்படி நீங்கள் ஏன் செய்யலைங்கிறது எங்களுடைய கேள்வி. அந்த கட்சியில் உள்ள விஜயனுடைய சொந்த ஜோசியருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? அவர் ஜோசியக்காரர் என்பதனாலேயே அவரை நாம் மதவாதத்திற்கு துணை போவார் என்று சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. ஜோதிடத்தை நம்புவது என்பது வேறு, மதவாத அரசியலில் ஈடுபாடு கொள்வது என்பது வேறு. ஜோதிடத்தை நம்புகிறவர்கள் எல்லாம் மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியலை பேசுவதில்லை. அவர் ஜோதிடர், ஆனால் அவர் இந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் என்ற தகவலும் உள்ளது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளோ பல்ட்டியான ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த கட்சியில் எல்லாருக்குமே பதவி, அவருடைய நண்பர் என்கிற காரணத்தினாலேயே ஒரு பதவி. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இன்னொரு இந்த டெல்லிக்கான பிரதிநிதி, அது அவர் படத்தினுடைய ப்ரொடியூசர். இப்போ என்ன பண்ணுவார்னாக்கா, அந்த பதவியை வச்சுக்கிட்டு அந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை டெல்லிக்கிட்ட, சிபிஐ கிட்ட அங்கே உட்காந்து பேசி ஏன்னாக்கா பல பணங்கள் அதில் முடங்கியிருக்கும், 500 கோடி கிட்ட தான் முடங்கியிருக்கும். இப்போ தான் டெல்லி பிரதிநிதிங்க பேர் வச்சு டெல்லியிலேயே உட்காந்து பேசி அமித்ஷாட்ட பேசி, மோகன் பகவத்கிட்ட பேசி அந்த படத்தை வெளில கொண்டு வரணும். அதுக்காக நீங்கள் அந்த ப்ரொடியூசருக்கு அரசு பதவியை போட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த கேள்வியை எழுப்பும் பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படியே பல்ட்டி அடிச்சு ஒரு பதிலை சொன்னீங்க. அதே மாதிரி அந்த விஜய் அவர்களுடைய சொந்த மேனேஜர் ஜெகதீசன் பழனிசாமி, அவருக்கு ஒரு அரசு பதவி. இந்த ஜிஓஸ்லாம் வெளில வந்துச்சானாக்கா பல ஜிஓஸ் வெளில வரவே இல்லை. இப்போ ஏன் ஜிஓஸ் வெளில வரல? ஜிஓ வெளில வரணுமா இல்லையா? அது மக்களுடைய காசு இல்லையா? இந்த கேள்வி நீங்கள் எழுப்புனீங்களா? துணைவேந்தர் நியமிக்கிறதுல யூஜிசிலேருந்து 2 பேரை உள்ளே கொண்டு வரணும்னு புதுசாக ஒன்று கொண்டு வர்றாங்க. இதுக்கு நம்ம அமைச்சர் இருக்கார் விஸ்வநாதன், அவர் இதுக்கு ஆமாம் இதில் என்ன தவறு இருக்குது, நம்ம அதை வரவேற்கிறோம் அப்படிங்கிறாப்புல. விஜய் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் இதை கண்டிக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி கொள்கைக்கு எதிராக அப்புறம் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம், இனிமேல் இந்திய அரசுங்கிற வார்த்தையை தானே பயன்படுத்தணும் விஜய் சொல்கிறார். அப்போ நீங்கள் இதை கண்டிக்கணுமா இல்லையா? ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை அது உரிமை ரீதியாக நம்ம பேசணும்னு சொல்கிறதுனாக்கா ஆமாம், யூனியனுடைய எல்லா ஸ்டேட்டினுடைய யூனியன் தான் இங்கே கவர்மெண்ட் அப்படிங்கிறத தவிர நீங்கள் சிங்கிள் கவர்மெண்ட்டு அது அப்படின்னாக்க அதுக்கு கீழே நம்ம நாடு, நம்மளுடைய ஒருங்கிணைந்த ஒன்று தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அது ஒன்றிய அரசுங்கிறது தான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்படி வேறு ஏதாவது வார்த்தையை பயன்படுத்தினோம்னாக்கா அவங்ககிட்ட ஃபுல் பவர் இருக்குங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். அப்போ அந்த ஒன்றிய அரசுங்கிறத இப்போ வார்த்தையை எடுத்துகிட்டு நீங்கள் இந்திய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் கண்டிக்கணுமா இல்லையா? அது ஏதோ ஒரு வார்த்தையில் கடந்து போகிறதா? அது மட்டும் இல்லை, சட்டமன்றத்துக்குள்ளே 2 தடவை தேசிய கீதத்தை ஒழிக்க விடுறாங்க, தமிழ் தேவாலயத்தை ஒரே ஒரு தடவை ஒழிக்க விடுறாங்க. இப்போ இதெல்லாம் உரிமை பறிப்பொருள் தானே. இந்த வேலையை யார் செய்வா? பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பார்ப்பனியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் பேசும்பொழுது கொள்கை ரீதியாக வரும்பொழுது நீங்கள் எதிர்த்து கேட்காத பொழுது தான் நாங்கள் உங்களை கேள்வி எழுப்புறோமே தவிர நீங்கள் கூட்டணிக்குள்ளே போகிறதோ அமைச்சர் பதவி வாங்கினதோ யாரும் கேள்வி எழுப்பவில்லை. சிவப்பு கம்பளம் விரித்து காத்திருக்கிறது, கைகளை அகல விரித்து காத்திருக்கிறது. காங்கிரஸை போலவே வேகமாக ஓடி கை கொடுத்திருக்க முடியும். பதவி கிடைக்கிறது, அதிகாரம் கிடைக்கிறது, ஆளும் கட்சி கூட்டணி, பாதுகாப்பு இருக்கும் என்று ஆசைப்பட்டிருந்தால் உடனே திருமாவளவன் முடிவெடுத்திருப்பார் அல்லவா? அந்த ஆசை இல்லாததால் தானே இவ்வளவு பொறுமையாக நிதானமாக எடுக்கிறார் திருமாவளவன் என்று சொல்லுவதற்கு இங்கே யார் இருக்கிறார்? தலைவா, நான் இருக்கேன் தலைவா, நீங்க ஏன் குழப்புறீங்க? நான் இருக்கேன். இந்த மேட்டர் நான் வீடியோ போட்டிருக்கேன், நானும் மகனும் உட்காந்து பேசியிருக்கோம். சிஎம் திருமா முதுகில் குத்திய பப்பு அப்படின்னு நான் பேசியிருக்கேன் தலைவா. நீங்கள் ஏன் குழப்ப? யாரு இருக்கான்னு சொல்லி நான் இருக்கேன், நீங்கள் ஏன் குழப்புறீங்க? தான் நான் பேசியிருக்கேன்ல, தம்ப்நெயில் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்ன தலைவா நீங்க? திமுக கூட்டணியில் இருந்தப்ப தாவேகா தலைவரை நாங்கள் விமர்சித்தது உண்மை, நான் மறுக்கவில்லை. நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு தாவேகா எடுத்த
நிலைப்பாடு அல்லது அரசியல், அவர்கள் பேசிய கருத்துக்கள் முரணானவையாக இருந்த நிலையில் விமர்சித்தோம். ஆட்சி அமைப்பதற்கு நெருக்கடியான ஒரு சூழலில் இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து எங்கள் உறவை தாவேகா விரும்புகிறது என்கிற போது அந்த உறவை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடி விமர்சித்தோம். அப்புறம் அவங்க தேவை ஏற்படுது, சூழல், அதுக்காக போனோம். அப்புறம் நம்மளோட உறவை அவங்க விரும்பிட்டாங்க, அதனால நம்ம அப்படியே போய் பேஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் தலைவர். ஒன்றும் இல்லை, நம்மளோட உறவை பிஜேபிக்காரங்க கூட விரும்புகிறாங்க, போயிடலாமா? உறவை விரும்புகிறாங்களே, என்ன பண்ணுறது? அப்புறம் அந்த ஆர்எஸ்எஸ்காரங்க கூட சாக்கா வைக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, உறவை விரும்புகிறாங்க தலைவரை, போயிடலாமா? அப்புறம் வேற என்ன, இந்த சாதி வெறியங்க இருக்காங்களா, அவங்க கூட நம்ம உறவை விரும்புகிறாங்க. நீங்கள் இந்த ஆணவ படுகொலை இதெல்லாம் பேசாதீங்க, நம்ம மேல் தட்டில் ஒரு மாதிரி அப்படி இருந்துக்கலாம், நம்ம தலைவர்களாம் கீழே தான் அடிச்சுட்டு இது பண்ணி போகிறாங்க, அதில் ஒரு மாதிரி நம்ம உறவாக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க, போயிடலாமா தலைவரை? என்ன தலைவரை, உறவை விரும்பி கூப்பிட்டாங்கன்னாக்கா நம்ம போயிட முடியுமா? அப்போ அந்த உறவு எதற்கான உறவாக இருக்கணும்? கொள்கைக்கான உறவாக இருக்கணும். திமுக கூட்டணிங்கிறது வெறும் அரசியல் கட்சி கூட்டணி இல்லை, அது ஒரு கொள்கை கூட்டணின்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி கொள்கை கூட்டணியாக இருக்கணும். இப்போ கொள்கை கூட்டணியாக இல்லாத பொழுது அவங்கக்கிட்ட உரமாக கூப்பிட்றாங்க, எப்படி நம்ம போய் ஒட்டிக்க முடியும்? அவங்ககிட்ட கொள்கையே இல்லை. என்ன கொள்கை இருக்குது? பெரியாரையும் அம்பேத்கரையும் சும்மா கொள்கை தலைவர்னு வச்சுட்டாக்கா அவங்கள்ட்ட கொள்கையை ஓடி ஒட்டிடுமா? சொல்ல போனாக்கா அங்கே தருமபுரி இந்த பக்கம் உங்களுக்கு தெரியாததில்லை, அங்கே அதிகமாக அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தது ராமதாஸ் அவர்கள். அப்போ அவர் கொள்கை தலைவர், அவர் சூப்பரான ஆளுங்க, அம்பேத்கர் திறந்து வச்சிருக்காரு, அதிகமான அம்பேத்கர் சிலையை அந்த பக்கம் திறந்தது அவர் தான் அப்படின்னு அவர் நட்பாக கூப்பிட்றாருன்னு போயிடலாமா? என்ன தலைவர் நீங்கள்? இன்னைக்கு திமுக தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதிமுக சிதறி கொண்டிருக்கிறது, திராவிட அரசியலின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகி கொண்டிருக்கிறது, பெரியார் அரசியலின் எதிர்காலம் என்னவாகும் என்கிற கவலை அதிகரிக்கிறது. இப்போதான் மாட்டினார் பாருங்க தலைவர். இப்போ திராவிட அரசியல், பெரியார் அரசியல் என்னவாகும் என்கிற கவலை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தலைவர், தாவேக்கா நட்பாக கூப்பிட்டாங்க, போயிட்டோம், அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க, அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றியவர் விஜய் அப்படின்னு நீங்களே பேசியிருக்கீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம், அமைச்சர் பதவி வாங்கினதுக்கப்புறம். அப்போ அம்பேத்கர் கனவை நிறைவேற்றுறாருனாக்க பெரியார் கனவை நிறைவேற்ற மாட்டாரா? அம்பேத்கர் பாலிட்டிக்ஸை ஒருத்தன் ஃபாலோ பண்ணாலே அது பெரியார் பாலிட்டிக்ஸையும் ஃபாலோ பண்ணது மாதிரி தான். பெரியார் பாலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணாலே அது அம்பேத்கர் பாலிட்டிக்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறதா, ரெண்டும் வேறு வேறு கிடையாது. ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் மாதிரி, ரெண்டு பேரும் சதையும் நகமும் மாதிரி. அப்போ நீங்கள் பெரியாரிய பாலிட்டிக்ஸு, திராவிட பாலிட்டிக்ஸ் என்னவாகும் அப்படின்னு டவுட் இருக்குனாக்கா, அப்போ தாவேக்கா பெரியாரை ஃபாலோ பண்ணல, பெரியாருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணல, பெரியாருடைய அரசியலை ஃபாலோ பண்ணல, திராவிட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணலங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே வாக்கு மூலமாக கொடுத்துருக்கீங்க. அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைனாக்கா அவர் வேறு எதோ ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாத ஒருத்தர் கண்டிப்பாக ரைட் விங்காக தான் இருக்க முடியும். அவர் பிஜேபியின் மூலமாக ப்ராக்சியாக, மறைமுகமாக, கொள்ளைப்புற வழியாக உள்ளே இறக்கிவிடப்பட்ட ஆளாக தான் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னாக்கா அவர் கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் அம்பேத்கருடைய கொள்கைகளை பேசி தானே அவர் கட்சி நடத்த முடியும். ஃபோட்டோவை மட்டும் வச்சிருக்கிறாரு. அப்போ கொள்கையாக அவர் கடை பிடிக்கலைங்கிறத நீங்களே தெரியாதனமாக வாக்கு மூலமாக கொடுத்துருக்கீங்க. அப்போ வெறும் ஃபோட்டோ தான், அதை வச்சு ஊரை ஏமாத்துறதுக்கு அந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபோட்டோ இருந்தால் தான் இங்கே நம்ம கட்சி நடத்த முடியும், ஆட்சி பிடிக்க முடியும், மக்களை ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 ஃபோட்டோ வச்சுருக்காங்களே தவிர அந்த கொள்கைகளை அவர்கள் பின்பற்றவில்லை, கடைபிடிக்கவில்லை. அப்போ அந்த 8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது இதே மாதிரி தான், 2 ஃபோட்டோ வச்சு ஏமாத்துறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ 8 தலித்துகளை வச்சு ஏமாத்திடலாம் அப்படின்னு அந்த 8 தலித்துகளை வச்சு ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன தலைவா, உண்மையான தலைவா? அப்புறம் எதிர்த்து அந்த கூட்டணியில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு அந்த கூட்டணியில் உள்ள நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசாமல் நம்ம ஏன் மௌனம் காக்கணும்? அப்போ இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு ஐடியாலஜிக்கு முரண்களாக நிறைய இருக்குது, நமக்கு கொள்கைகளுக்கு எதிராக இருக்காங்கனாக்கா அவங்க நட்பாக கூப்பிட்டு நம்ம எதுக்கு அங்கே போகணும்? அப்போ நம்ம அந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நமக்கு என்ன அமைச்சர் பதவி தான் முக்கியமா? இந்த ஒரு அமைச்சர் பதவி வாங்குறத நம்ம விசிகாங்கிற கட்சி ஆரம்பித்தோமா? தொண்டர்கள் கேட்பாங்கல்ல, அவ்வளோ பேர் ரத்தம் சிந்தி, உயிரை சிந்தி, வேர்வை சிந்தி, வழக்கு வாங்கி, இளமை பருவத்தை இழந்து, காசை இழந்து, அவ்வளோ தூரம் அந்த கட்சியை கொண்டாடுறதுக்கு அவ்வளோ பேர் பாடப்பட்டதுக்கு ஒருத்தர் அமைச்சரான முடிஞ்சு போச்சா? அப்படி இல்லை, அது ஒரு கொள்கையோடு போகிற ஒரு கட்சி. அது இப்போ கொள்கையோட போகிற கட்சினா அதுக்கு முரணாக உள்ளவங்கள்ட்ட நம்ம எதுக்கு அங்கே உட்காந்துருன்ற கேள்வியை தொண்டர்கள் எழுப்புனாக்கா தலைவருடைய பதில் என்ன? வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. வி த லீடர்ஸ் இங்கிலீஷ்ல. அவர் போய் கவர்மெண்ட்ல தான் ரிசைனேஷன், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க. அதை அவங்க மேல எதுவும் அலிகேஷன்ஸ் இல்லைன்னா விஆர்எஸ்ஐ ஏத்துக்குவாங்க. ஏத்துக்கிட்ட பிறகு பணியை விட்டு அவர் வெளியே வந்துடலாம். இது அரசு பணியில் விலகுவதற்கு கடிதம்
போட்டு அனுமதிக்கு காத்திருக்கணும். கட்சியிலிருந்து விலகிறதுக்கு ஏன் இவர் போய் டெல்லியில உட்கார்ந்து இருந்தாரு அண்ணாமலை? இது ஆழ சிந்திக்க வேண்டிய ஒன்று. பிஜேபி இன்னொரு முகத்தோடு, ஆர்எஸ்எஸ் இன்னொரு முகத்தோடு தமிழ்நாட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் அப்புறமா ஒரு விஷயத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு, அது இந்த விஷயம்தான். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் வெரி பிகினிங்லேயே அதை பேசியிருக்கேன். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் குழப்பமாக போயிட்டு இருக்கும்போதே நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். இந்த கூட்டணி கட்சிகள் முழுக்க தாவேகாவுக்கு போகும். போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னாக்கா, அங்கே இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள்லாம் கொண்டு போய் இங்கே சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் தாவேகாவையும் அதுக்குள்ளே கொண்டாந்து உட்கார வச்சுட்டு, இதுதான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு திமுக தனித்து விடப்படும். அதன் மூலமாக உண்மையான ஒரிஜினல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, ஒரிஜினல் ஜனநாயக சக்திகள், ஒரிஜினல் சமூக நீதி பேசுகிறவர்கள், ஒரிஜினல் கொள்கையை பேசுகிறவர்கள் அப்படின்னு ஒரு ஒரிஜினலாக ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குவாங்க. இதன் மூலமாக என்னன்னாக்கா, இதுகாரும் இங்கே பிஜேபிக்கு எதிராக அரசியல் பேசி கொண்டிருந்த நாம, நீங்கள் கணக்கில் எடுத்து பாருங்கள், கடந்த 60 நாளில் பிஜேபிக்கு எதிராக ஏதாவது பண்ணியிருக்கோமா, பேசியிருக்கோமா? சங்கி என்ற வார்த்தை கடந்த 60 நாட்களுக்குள்ளே ஏன் நம்மகிட்டேருந்து புழக்கத்துலேருந்து போயிடுச்சு? ஏன் பிஜேபிங்கிற வார்த்தை இங்கேருந்து போச்சு? ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தை 60 நாளுக்குள்ளே எப்படி போச்சு? இங்கேருந்து சனாதனம் என்கிற வார்த்தை எப்படி 60 நாளுக்குள்ளே இங்கேருந்து போச்சு? வர்ணாசிரம்ங்கிற வார்த்தை, பார்ப்பனியம் என்கிற வார்த்தை இந்த 60 நாளுக்குள்ளே எப்படி இங்கேருந்து போச்சு? ஏன் 60 நாள் நம்ம உச்சரிக்கவே இல்லை? ஏன் பேசவே இல்லை? ஏன் எந்த கட்சியுமே பேசலை? அப்படின்னா இந்த பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ஆர்எஸ்எஸோட கள்ள குழந்தைன்னு விஜயுடைய தாவேகா கட்சி சொல்லிட்டு, திரும்ப அப்படி பேசின கட்சிகள்லாம் நீங்கள் அங்கே போய் கூட்டணியில் உட்காந்துருக்கு. இப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த கேள்வி போகும்ல. இப்போ அந்த கேள்விக்கு பதிலாக அந்த பிஜேபியினுடைய பி டீம் இன்னொருத்தர் அவங்க கை காமிக்கணும். அதை கை காமிச்சு பேசுவதன் மூலமாக இப்போ தாவேகா விஜய் அவர்கள் வந்து ஞானஸ்தானம் பெற்று, அவர் இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய குழந்தை கிடையாது. அவர் வந்து ஒரு புனித அருள் பெற்ற ஒரு மேய்ப்பராக மாற்றப்படுவார். அவர் ஒரு குட் ஷெப்பர்டாக மாற்றப்படுவார். அப்போ பிஜேபியோட பி டீமாக, உண்மையான பிஜேபியோட பி டீமாக இருக்கக்கூடிய விஜய்க்கு வந்து ஞானஸ்தானத்தை கொடுத்துருவாங்க. அப்போ பிஜேபியோட பி டீம் யாருன்னு நம்ம சொல்லி ஆகணும்ல. ஏற்கனவே புழக்கத்தில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது யாருன்னு தொண்டன் கேட்பான்ல, மக்கள் கேட்பான்ல. அப்போ அவனுக்காக தான் இங்கே ஒரு நபர், ஒரு ஷேடோ நபர், அவர் யாராக்கா அண்ணாமலையை வச்சுக்கிட்டு, அண்ணாமலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிஜேபியில் அண்ணாமலை இருந்தார். அந்த ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தவர். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக அடிபட்டு, மிதிப்பட்டு, உதப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அவ்வளவு அவமானத்துக்கு இடையில அவர் கட்சி நடத்திட்டு திரும்ப போயிட்டு உடனே வந்து வேற ஒரு கட்சி ஆரம்பிப்பாராம். இது மக்களுக்கு தெரியாதா? நான் அவர் பிஜேபி தான் அனுப்பி வச்சுருக்குங்கிறது தெரியாதா? அதுவும் அமித்ஷா கிட்ட உட்காந்து பேசுகிற வீடியோஸ் எல்லாம் போட்டு அமித்ஷா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் வேற எந்த முட்டாளாவது சொல்லுவானா? யோசிச்சு பாருங்க. அப்போ நான் பிஜேபிகிட்ட முரண்பாடுறேன்னு ஏதாவது ட்ராமா பண்ணிட்டு வேணா வருவான். அப்படி இல்லாமல் நம்ம விஜய் மாதிரின்னு வச்சுங்களேன். அப்படி இல்லைனாக்கா இப்படி நேரடியாக யாரும் வரமாட்டாங்க. அப்போ என்னன்னாக்கா, இவர் பிஜேபியோட பி டீம்னு மக்களுக்கு நேரடியாக தெரியணும். அதுவும் பிஜேபியாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே ஒருத்தனை வந்து எனக்கு இவன் தான் பிஜேபி, பாருங்கள் பிஜேபிட்டு வந்திருக்க அண்ணாமலை, பாருங்க இவன் தான் பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம். அப்போ விஜய் அவர் பிஜேபி கிடையாதுங்க. அவர் வந்து முற்போக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அவர் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய கட்சி. அவரை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? பாருங்க, அண்ணாமலை இருக்காப்புல பாருங்க. அண்ணாமலைக்கு எதிராக விஜய் பேசுறாரு, விஜய்க்கு எதிராக அண்ணாமலை பேசுறாரு. அவர் கொள்கைக்கு எதிராக பிஜேபிக்கு நான் எதிர்க்குன்னு சொல்லிட்டாப்புல விஜய் அன்னைக்கு. அவரை எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பி டீம் ஆக முடியும்? இவர் தாங்க பி டீம். அண்ணாமலை இருக்கும் பொழுது அவர் எப்படிங்க வருவார்? ஸோ இதுக்கப்புறம் பிஜேபியோட பி டீமாக நீங்கள் சீரியல் பார்க்கும்பொழுது இதற்கு பிறகு இவர்னு போட மாட்டாங்களா, அந்த மாதிரி பிஜேபியின் பி டீம் இதற்கு பிறகு இவர் அப்படின்னு அண்ணாமலை போட்டவங்க இப்போ இந்த முற்போக்கு மதசார்பற்ற கூட்டணி போனாங்கல்ல, அவங்க இனி இவருக்கு பதில் இவர்னு இப்போ அண்ணாமலை போட்டவங்க மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்காக தான். சரி, ஓகே. தலைவர் அவர்கள் பேசினதில் இந்த கேள்விகளுக்கு இவ்வளவு முரணான விஷயங்களை பேசியிருந்தார். அதான் நம்ம பதில் கொடுத்தோம். ஒருவேளை நாம் பேசினதில் ஏதாவது தவறான கருத்துக்கள் இருக்குது, தவறான ஃபேக்ட் ஏதாவது சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை என் மேலே தவறு இருக்கும் பட்சத்தில், அது கன்வின்சிங் பாயிண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் என்னை திருத்திக்க தயாராக இருக்கேன். ஒருவேளை நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுனாக்கா, நீங்கள் ஏதாவது நான் சொல்கிறதுலேருந்து முரண்பட்ட கருத்துலேருந்து நான் சொன்னதை வச்சு கன்வின்சிங்காக இருக்குன்னாக்கா நீங்கள் இந்த பாயிண்ட்டை ஏற்றுக்கோங்க.